வணக்கம் நேர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நான் பார்க்க இருப்பது முனீஸ்வரனுடைய மந்திர பிரயோகத்தை தான் நம்ம பார்க்க போறோங்க. அதாவது இந்த முனீஸ்வரனாகப்பட்டவர் யாருன்னாக்க சிவபெருமானுடைய காவலாளி, சிவபெருமானுடைய அந்தரங்க காவலாளி தான் இந்த முனீஸ்வரனாகப்பட்டவர். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த தேவர்களே மூன்று தேவர்களுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டமாகப்பட்டது உண்டு, ஈஸ்வரனுடைய பெயராகப்பட்டது உண்டு. ஒன்று ஈஸ்வரன், சிவபெருமானை விளக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு ஒரு பெயரும், அதுக்கடுத்து தர்மநீதி தவறாத சனீஸ்வரன், சனீஸ்வரனுக்கு ஒரு பெயரும், அதுக்கு அடுத்தபடியா முனீஸ்வரன், முனீஸ்வரனுக்கு ஈஸ்வரனுடைய பட்டமும் உண்டு. மூன்று தெய்வங்களுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டமாகப்பட்டது உண்டு. சிவபெருமானுக்கும் சனீஸ்வரனுக்கும் முனீஸ்வரனுக்கு மட்டும்தான் உண்டு. சரியா? வேற யாருக்கும் கிடையாது. லங்கேஸ்வரனுக்கு இருக்குதுன்னா லங்கேஸ்வரன் அசுரன், இவங்க தேவர்கள், இவங்க தெய்வங்கள் இவங்க. சரியா? அது லங்கேஸ்வரனுக்கும் இதுக்கும் ஒன்றும் ஜாயிண்ட் இல்லை. சரிங்களா? அதுக்கு அடுத்து இந்த முனீஸ்வரனாகப்பட்டது எப்படி தோணுனாருன்னு சொல்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஒன்றும் இல்லைங்க. தட்சனுடைய யாகத்துல தாட்சாயணி அம்மன் தாட்சாயணி அம்மனை மட்டும் தான் கூப்பிடுறாங்க, சிவபெருமானை கூப்பிடுறது கிடையாது. கூப்பிடாத ஒரு காரணத்தினால தாட்சாயணி அம்மன் மட்டும் போயிட்டாங்க. தாட்சாயணி அம்மன் நியாயம் கேட்குறாங்க. அப்போ அந்த நியாயத்துக்கு சரியான பதில் கிடைக்காத ஒரு காரணத்தினால, அவதூறா பேசும் ஒரு காரணத்தினால கோபம் கொண்டு அந்த அக்னி வேள்வியில விழுந்து அம்மனாகப்பட்டவங்க உயிரை விட்டுறாங்க. அந்த கோபத்தினால ஐயனாகப்பட்டவர் தாட்சாயணி அம்மனோட இந்த எரிஞ்சு அந்த உடலை எடுத்துக்கிட்டு கோபம் கொண்டு தாண்டவம் புரிகிறாரு. அதாவது சிவபெருமா உருவத்திலே தாண்டவம் புரிகிறது கிடையாது. வீரபத்ரன் உருவத்தை கொண்டு ருத்ர தாண்டவம் ஆடுறாரு. அந்த ருத்ர தாண்டவத்தின் போது அக்னி ஜுவாலை அகிலமெங்கும் பரவுது. இந்த அக்னி ஜுவாலையால மக்களும் தேவர்களும் ரொம்ப கடினம் கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர்றதுக்காகவும் சிவபெருமான வீரபத்ர உருவர் சகஜமான நிலைக்கு மாத்துறதுக்காகவும் தெய்வங்கள்லாம் மன்றாடுறப்ப சிவபெருமானாகப்பட்டது மனமிறங்கி அவரோட முகத்திலிருந்து ஒரு சக்தி வெளி வர வச்சு அந்த வெளி வந்த சக்தியாகப்பட்டது முனி என்ற பெயரோட உருவானதாகவும் சிவமுனியா உருவானதா ஒரு கதை விஷயங்களாகப்பட்டது சொல்லுதுங்க. அந்த சிவமுனியாகப்பட்டவர் வீரபத்ரனோட கோபத்தை தனிச்சு அவரோட ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்தி சகஜமான நிலைக்கு மாத்தினாருன்னு சொல்லி கதைகளாகப்பட்டது சொல்லுதுங்க. சரிங்களா? அந்த சிவமுனியாகப்பட்டவர் வீரபத்ரனோட கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்காகவும் இந்த அக்னியோட அவரோட கோபத்துல மக்களை காப்பாற்றுறதுக்காகவும் இந்த முனியாகப்பட்டவர் சிவமுனியாகப்பட்டு தோன்றாருன்னு சொல்லி கதைகளாகப்பட்டு சொல்லுதுங்க. அதாவது இந்த முனியாகப்பட்டவங்க அதாவது 7 முனியாகப்பட்டவங்க இருக்காங்க. அதாவது சப்த முனிகளாகவும் பஞ்சமுனிகளாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த சப்த முனிகள் இந்த சப்த கன்னிகள், சப்த மாதர்கள் எப்படி இருக்காங்களோ அது போல சப்த கன்னிகள், சப்த முனின்னு சொல்லி சப்த முனியாகவும் அதுக்கடுத்து பஞ்சமுனியாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சப்த முனிகள் யாருன்னாக்க சிவமுனி, மகாமுனி, தவமுனி, பாலமுனி, கர்மமுனி, நாதமுனி, ஜடாமுனி. சரியா? இந்த சப்த முனிகள் சப்த முனிகளாகப்பட்டவங்க இவங்க. இந்த பெயருடையவங்க சப்த முனிகள். இதே பஞ்சமுனிகள் யாருன்னா பச்சையம்மன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பச்சையம்மனுக்கு காவல், அதாவது பச்சையம்மனோட தவத்தை குலைக்கிறதுக்காக அநேக அசுரர்கள் வந்தாங்க. அந்த அசுரர்களை அழிச்சு அம்மனுக்கு காவல் செய்ததாக கதைகளாகப்பட்டது சொல்லுது. அதாவது வால்முனி, கருமுனி, செம்முனி, அதுக்கடுத்து வேதமுனி, அதுக்கடுத்து பூமுனி. இந்த 5 முனி, இந்த பஞ்சமுனிகள் ஆகப்பட்டவங்க பச்சையம்மனுக்கு காவலா இருந்ததா ஒரு கதை விஷயங்களாகப்பட்டு சொல்லுதுங்க. இந்த முனியப்பனுக்கு உண்டான பெயர்கள் இதுதாங்க. நிறைய 1008 பெயர்களாகப்பட்டது உண்டுன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்படி இருக்கு. இன்னும் மேற்கொண்டு அதிகமான பெயர்கள் தெரிய வந்துச்சுனாக்க நான் வீடியோல பதிவிடுறேங்க. சரியா? இந்த மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி தான் முனியப்பனாகப்பட்டவர் உருவானாருன்னு சொல்லி புராண கதைகளாகப்பட்டு சொல்லுதுங்க. சரியா? பஞ்சமுனிகள் சப்தமுனிகள் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி
இப்போ நம்ம இந்த முனியப்பன் வந்து எப்படி நம்ம வச்சு பிரயோகப்படுத்தலாம், எப்படி என்ன செய்யலான்றத அந்த மந்திர விஷயங்களை வந்து பார்ப்போங்க. ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த முனீஸ்வரன் இருக்கார் இல்லையா, அந்த முனீஸ்வரனுக்கும் கருப்பு சுவாமிக்கு சுடலை மாடனுக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த தெய்வங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி படையல், அதாவது அசைவ படையல் விஷயங்களாகப்பட்டதா வருங்க. இவங்கெல்லாம் வந்து எல்லை தெய்வங்கள். எல்லையிலிருந்து நம்ம வீட்டை நம்ம இடத்த நம்ம ஊருக்குள்ள வந்து எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் எந்த ஒரு அசம்பாவிதமான விஷயம் நடக்காத அளவுக்கு எல்லையிலிருந்து பாதுகாக்குதுங்க. இப்ப ராணுவம் எப்படி நம்ம எல்லையிலிருந்து பாதுகாக்குது, அது போல இந்த தெய்வங்களாகப்பட்டவங்க எல்லையில இருந்து எந்த ஒரு பேய் பிசாசுகளும் எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் அசுர சக்திகளும் இந்த எல்லைக்குள்ள வராத அளவுக்கு எல்லையில இருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குதுங்க. சரியா? ஒவ்வொரு இடத்துல வந்து முனீஸ்வரன் ஆகப்பட்டது இருக்காங்க, ஒரு இடத்துல காளியம்மன் ஆகப்பட்டது இருக்குங்க, இன்னொரு இடத்துல வந்து அங்காளம்மன், பேச்சியம்மன், அந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தெய்வங்களாகப்பட்டது. கருப்புசாமி, முனீஸ்வரன், சுடலை மாடன், அநேகமா நம்ம நம்ம சைட்ல தான் வந்து அம்மன் தெய்வங்கள் தான் அதிகமாக வந்து காவலா இருக்கிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம். சரிங்களா? இந்தாட்ட தென்திசை பக்கம் இந்த கள்ளக்குறிச்சி அந்த அந்த பக்கமாக வந்து ஆண் தெய்வங்கள் நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துருக்குதுங்க. நம்மலாம் அதிகமாக வந்து நிறைய ஊருக்கு போவோம் வருவோம். அந்த காரணத்தினால சில கோயிலெல்லாம் வந்து நான் கவனித்து பார்ப்பேன். என்ன தெய்வங்கள் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்பேன். பார்த்து நம்மளுக்கு வந்து ஒரு பூரிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, இந்த தெய்வம் இதுக்காக இங்கே ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு அந்த தெய்வத்தோட பேரை கேட்டோம்னா இதுக்காக அந்த சாமிக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு உணர்ச்சிகரமான விஷயங்கள் வந்து நடக்குங்க. அதுக்கடுத்து வந்து இந்த எல்லையில் இருக்கக்கூடியவங்க இவங்களெல்லாம் பெரும்பாலும் அசைவ படையல் விஷயங்கள் தான் ரொம்ப விருப்பமானதுங்க. ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த முனியப்பனோட சித்து நீங்கள் எடுக்கணும்னாக்க ஒரு 21 நாட்கள் பூஜை வந்து பண்ணணுங்க. 21 நாட்கள் இருக்கணும். இந்த மந்திரத்தை வந்து ஒரு 1008 உருக்கள் தினந்தோறும் ஒரு நாளைக்கு ஒரு 4 வீதம் 1008 உருக்கள் 21 நாட்களுக்கு வந்து ஜபிக்கணுங்க. இது வந்து படையல் விஷயம் என்னன்னாக்க ஆட்டு ஈரல், கோழி ஈரல், கருப்பட்டி, எள்ளு புண்ணாக்கு, சாராயம், நாட்டு சாராயம் அப்படின்னு கோட்டை கூட வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டு இளநீர், அப்புறமா அந்த கல், பனங்கல், தென்னங்கல் கிடைச்சா அது கூட வாங்கி வச்சு படைச்சிக்கங்க. அதுக்கடுத்து ரத்தம் பச்சை ரத்தம் இருக்குல்ல, பச்சை ரத்தம் கொஞ்சம் போல எடுத்துட்டு வந்து வச்சு கடைகளில் கேட்டால் கறிகளில் கேட்டால் கிடைக்கும் இல்லையா, கோழி ரத்தமும் கிடைக்கும், ஆட்டு ரத்தமும் கிடைக்கும். வாங்கினது வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் போல ஒரு மந்தையில் வாங்கினது வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு குடுவையில் வாங்கினது இந்த ரத்தத்தை வந்து சேகரித்து வாங்கினது வச்சுக்கோங்க. அது நல்லா எரிக்கி போய் நல்லா கெட்டியாக தான் செய்யும், அதனால பிரச்சனை கிடையாது. வாங்கினது வச்சுக்கோங்க. வாங்கினது வச்சுக்கிட்டு நல்லா புழுங்கரிசி சாதம் போட்டு பொங்கல் செஞ்சு புழுங்கரிசி சாதத்தில் அது கூட நாட்டு முட்டை, கருவாட்டு குழம்பு, சரிங்களா? கருவாட்டு குழம்பு, நாட்டு முட்டை எல்லாம், நாட்டு முட்டையை வேக வச்சு கருவாட்டு குழம்பு வச்சு அந்த பொங்கலுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுருங்க. சரிங்களா? சக்கரை பொங்கல் வைக்கக்கூடாது, வெண்பொங்கல் வச்சு கருவாட்டு குழம்பு வச்சு நாட்டு முட்டை அது கூட வச்சு ஒரு 10-15 நாட்டு முட்டை படையல் நிறக்க இருக்கணுங்க. முதல் நாள் மட்டும் அமாவாசை அன்னைக்கு படையல் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. சரியா? படையல் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு கருவாடு விஷயங்கள்லாம் வச்சு நீங்கள் குழம்பு வந்து செஞ்சு இந்த கோழிக்கறி, ஆட்டுக்கறி, இந்த பிரட்டல் ஆகப்பட்டது செஞ்சு நல்லா தலைவாழை இலை போட்டு நல்லா அதில் கொஞ்சம் நல்லா நிறக்கா ஒரு 1/4 கேஜி 1/2 கேஜி வாங்கிட்டு வச்சு படையலாகப்பட்டது போட்டுக்குங்க. முனீஸ்வரன் சிலை இருந்தால் முனீஸ்வரன் சிலைக்கு முன்னால் படையல் போடுங்க. அதாவது நீங்கள் அசைவ படையல் போடுறதா இருந்தால் வீட்டுக்கு ஒதுக்குப்புறமா வந்து வச்சு அசைவ படையல் வந்து போட்டு பூஜை ஆகப்பட்டது பண்ணி மந்திர ஜபங்கள் ஆகப்பட்டது பண்ணுங்க. சைவ படையல் தான் போடுறனாக்க வீட்டிலே வச்சு பண்ணுங்க. வீட்டில் வச்சு பண்ணுறப்ப தெய்வத்துக்கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கிக்கிங்க. அப்பா அந்த மாதிரி நான் வீட்டில் வச்சு போடுறேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ மற்ற யாருங்களுக்கோ இன்னும் மூலியமாக எந்த ஒரு தொந்தரவும் வரக்கூடாதப்பா, எதுவாக இருந்தாலும் உனக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அது என்கிட்ட கேளு, உனக்கு நான் என்ன சக்தி யாருப்போ கேளுப்பா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டுன்னு அவர்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் போய் கடலில் போய் குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு சிவன் கோயிலில் போயிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சித்தாகப்பட்டது எடுங்க, மந்திர ஜபங்களில் வந்து ஈடுபடுங்க. சரியா? இந்த மாதிரி படையல் விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு இப்போ நாங்கள் ஸ்க்ரீனில் வந்து எந்திரம் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த எந்திரத்தை வந்து ஒரு இந்த பஞ்சலோக தகடுன்னு சொல்லுவாங்கள்ல, பஞ்சலோக தகடு வாங்கிக்கிங்க. பணம் இருக்கக்கூடிய பஞ்சலோக தகடு வாங்குங்க. இன்னும் அதிகமாக பஞ்சலோக தகடுன்னா மேலே வாங்க முடியும், வெள்ளி தகடு, தங்க தகடு இருந்தால் கூட வாங்கிக்கிங்க. வாங்கி எடுத்துகிட்டு இந்த எந்திரத்தை வந்து வரைஞ்சி எடுத்து சுத்தி பண்ணி பிராண பிரதிஷ்டை சுத்தி பண்ணி சாபனை வர்த்தி பண்ணி பிராண பிரதிஷ்டை மந்திரத்தை சொல்லி உயிர் ஊட்டி இதுக்கு உண்டான மந்திரத்தை வந்து ஒரு 4 வீதம் 1008 உருக்கள் வந்து போடணும். எந்திரத்தை வந்து வரைஞ்சி ஒரு தாம்பளத்தட்டில் விபூதி பரப்பி விபூதி மேலே வந்து வச்சுக்கிட்டு ஏன் இந்த விபூதியை வந்து கொஞ்சம் கூட தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் மந்திரம் ஜபிச்சு
இந்த எந்திரத்து மேலே வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும் விபூதியை. விபூதி வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிட்டிக்கு விபூதியாகப்பட்டது இந்த எந்திரத்து மேலே நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். சரியா? நீங்கள் அப்படி சிலை வச்சுருக்கீங்கன்னா சிலை முன்னால் உட்காந்து நீங்கள் படையலாகப்பட்டது நீங்கள் போடுங்க. அப்படி இல்லைனாக்க ஒரு அருவாள் அல்லது ஒரு பட்டா கத்தி. பெரும்பாலும் முனீஸ்வரன் கையில் பட்டா கத்தி தான் இருக்கும். அந்த பட்டா கத்தி ஒன்று பட்டறை இருக்குது பார்த்தீங்களா, பட்டறையில் வந்து சொல்லி ஆர்டர் பண்ணி கொடுத்து ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு வாங்கிக்கிங்க. ஒரு 3 அடிக்கு 4 அடி வசரத்துக்கு இருக்கிற மாதிரி வாங்கிக்கிங்க. பட்டா கத்தி வாங்கிட்டு அதை வந்து பூமியிலேருந்து ஊனி வச்சுருங்க. ஊனி வச்சுட்டு அதுக்கு பூ வந்து சுற்றிக்கிங்க. அந்த கத்தியோட நுனியில் ஒரு எலுமிச்சம்பழம் சொருவிக்கிட்டு அதுக்கு நல்லா அபிஷேகமெல்லாம் பண்ணி எடுத்து, இப்போ எந்தளவு சுத்தி பண்ணுறோம்னா அது போல் இந்த பட்டா கத்திக்கு வந்து இந்த கத்திக்கு வந்து சுத்தி பண்ணிக்கிங்க. அபிஷேகம் பண்ணி சுத்தி பண்ணிக்கிங்க. சுத்தி பண்ணிவிட்டு மேலே நுனியில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து குத்தி விட்டு இதுக்கு ஒரு 2 அடி அளவுக்கு அல்லது ஒரு அடி அளவுக்கு வந்து பூ வந்து சுற்றி விட்ருங்க. பூ வந்து சுற்றி விட்டுட்டு அதை வந்து முனீஸ்வரனாக நினச்சி நீங்கள் வழிபாடு வந்து நீங்கள் செய்யுங்க. அதுக்கு முன்னே ஒரு விளக்கு முன்னே படையலாகப்பட்டது போட்டுட்டு நெய் விளக்கு விட்டுக்குங்க. சரியா? நெய் விளக்கு ஏற்றிக்கிங்க. ரொம்ப நல்லது. நெய் விளக்கு ஏற்றினீங்களாக்க வசியம் தானே பண்ணுறீங்க. இப்போ முனீஸ்வரனை நெய் விளக்கு ஏற்றிக்கிங்க. நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டு படையலாகப்பட்டது நீங்கள் போட்டுக்கிட்டு இந்த எந்திரத்தை வரைஞ்சி முன்னே வச்சுக்கிட்டு, இப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நானும் அந்த மந்திரத்தை சொல்கிறேன். இதான் அதுக்கு உண்டான மந்திரம் பார்த்துக்குங்க. அறிவோம் ஐயும் கிளியும் சவ்வும் கிளியும் அகோர முனியா வாவா அக்கினி முனியா வாவா ஆகாச முனியா வாவா ஜடா முனியா வாவா முனீஸ்வராய வாவா வந்து என் முன் தோன்றுவாய். ஓம் சிவாய நம. அறிவோம் ஐயும் கிளியும் சவ்வும் கிளியும் அகோர முனியா வாவா அக்கினி முனியா வாவா ஆகாச முனியா வாவா ஜடா முனியா வாவா முனீஸ்வராய வாவா வந்து என் முன் தோன்றுவாய். ஓம் சிவாய நம. இதுதான் இதுக்கு உண்டான மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து நீங்க ஒரு 4 வீதம் 1008 உருக்கள் 21 நாட்களுக்கு விரதம் இருந்து நீங்க போடணுங்க. இந்த ஆகப்பட்டது சீக்கிரமா உங்களுக்கு சீக்கிரம் வந்து சித்தி ஆகணும். உங்க உடலாகப்பட்டது நல்லா சுத்திகரிப்பா இருக்கணும்னாக்க சாப்பாட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. சரியா? ஒரு வேளை ஆகாரம் மட்டும் எடுத்துக்கங்க. 2 வேளை பழம் பால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் பசியை வந்து கட்டுப்படுத்திக்கங்க. தண்ணி வந்து குடிக்கலாம். சாப்பாடு தண்ணி குடிக்கலாம். ரொம்ப பசி இருக்குதுன்னாக்க பால் பழமாகப்பட்டது குடிச்சுக்குங்க, சாப்பிட்டுக்குங்க. ஒரு வேளை ஆகாரத்தோட இருங்க, விரதமாகப்பட்டது இருங்க. இந்த மந்திரமெல்லாம் நீங்க சொல்லி விரதமெல்லாம் இருந்து நீங்க அந்த மந்திரங்களை சொல்லும் போதே உங்களுக்கு சில அறிகுறி விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கும். அதை நம்ம சொல்ல விரும்பல. உங்களுக்கே வந்து இந்த முறையாகப்பட்டது இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கே வந்து தெரிய வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த சித்தெல்லாம் எடுத்து ஆனதுக்கப்புறம் இந்த எந்திரத்தை வந்து எடுத்து ஃப்ரேம் வந்து போடணுங்க. அப்படியே வந்து எந்திரத்தை எடுத்து ஃப்ரேம் போட்டுறக்கூடாது. அந்த பூஜை வந்து முடிக்கிறப்ப இந்த எந்திரத்துக்கு ஒரு எலுமிச்சை பழமாகப்பட்டது காவு கொடுக்கணும். சரிங்களா? உங்களால் முடிஞ்சால் தினந்தோறும் படையல் போடுங்க. அப்படி படையல் போட முடியாத பட்சத்துக்கு பூஜையை ஆரம்பிக்கும் போதும் ஆரம்பிக்கிற அன்னைக்கும் முடிக்கிற அன்னைக்கும் மட்டும் அந்த அசைவ படையல் விஷயங்களாகப்பட்டது போடும். மிச்ச நாள் வந்து அவுள்பொறி கடையில் விஷயங்களாகப்பட்டது படையலாகப்பட்டது போட்டு எலுமிச்சப்பழ காவு வந்து கொடுத்துக்குங்க. கடைசி நாள் பூஜை முடிகிறப்ப எந்திரத்துக்கு வந்து எலுமிச்சப்பழ காவு வந்து கொடுக்கணுங்க. எலுமிச்சப்பழ காவு கொடுத்து அந்த எந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த விபூதியெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் தினந்தோறுமே அந்த விபூதியாகப்பட்டதை நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு போனீங்கன்னாக்க முனீஸ்வரனாகப்பட்டவர் உங்கள் கூடயே இருப்பார். எந்த ஒரு காத்து கருப்பு விஷயங்கள் எந்த ஒரு சேட்டைகளும் வந்து உங்கள்கிட்ட வந்து நெருங்காது. ஏதோ ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்கிறதுனால அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு இந்த விபூதியை வந்து ஊதி விட்டீங்கன்னா கூட போதும். நீங்கள் போயிட்டு எதுவும் பண்ண தேவையில்ல. மேலே இருந்து அந்த பேய் பிடிச்சவங்க மேலே இருந்து கூட விலைக்கு ஓடி போயிடும். இதே முனியப்பனாகப்பட ஒருத்தர் மேலே இருக்காங்க செய்கிறாங்கன்னா கூட நீங்கள் போயிட்டு அப்பா எதுக்காக வந்திருக்கா, நம்ம புள்ள வந்திருக்கப்பா, எனக்காக வந்து மனுஷருங்கப்பா சாமின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டி வருந்தி இந்த ஐயனுக்கிட்ட இந்த நீங்கள் மந்திர ஜபிச்சு வச்சுருந்த இந்த விபூதியாகப்பட்டது பூசினாக்க மேலே இருந்து முனியப்பனாகப்பட்டவர் எனக்கு இந்த இதை செய்யணும், இந்த பெண்ணை விட்டு போகிறேன்னு சொல்லி விலைக்கு போயிடுவார். ஆடு வேணா ஆடு கேட்பார், பன்று வேணா பன்றி கேட்பார், கோட்டரை வேணா கோட்டரை கேட்பார், கோழி வேணா கோழி கேட்பார். அதை கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவாப்புல. சில முனிகளாகப்பட்டது அவ்வளோ எந்த விஷயங்கள் கொடுத்தாலும் வந்து ஒத்துரு போவாது, எனக்கு உயிர் பலி தான் வேணும்,
நரபலி தான் வேணும்னு சொல்லி கேட்டு அப்படியே நிற்கும். அந்த மாதிரி டைம் நான் போயிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணோம்னாக்க நம்மளோட தானாக விலகி நம்மளோட அன்பு கட்டளைக்கு ஏற்ப விலகி இறங்கி போயிடுவார். சரியா? அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா, இதுக்கு உண்டான அந்த எந்திரத்துக்கு வைக்கக்கூடிய மை வேணும் பார்த்தீங்களா? மை என்ன பண்ணுறீங்கனாக்கா, ஒற்றை பனைமரம் வைக்கக்கூடிய இடத்துக்கு போங்க. வடக்கு போகிற வேரை வந்து நம்ம கைவிரல் நகம் படாத அளவுக்கு பார்த்து ஒரு இரும்பாயுதம் இல்லாமல் இந்த கண்ணாடி பாட்டில் பீஸ் இருக்குல்ல, பாட்டில் பீஸை கொண்டு நோண்டிட்டு அந்த மண்ணை வந்து பறித்து வடக்கு போகிற வேரை வந்து வேணுன்ற அளவுக்கு சேகரித்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு பச்சை கருப்பு போட்டு எரித்து சித்தாமனுக்கு எண்ணெயோ நெய்யோ விட்டு வந்து இந்த அஷ்டகர்ம பொருட்கள்லாம் வந்து சேர்த்து நல்லா வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு இதுதான் முனீஸ்வரனுக்கு உண்டான மைங்க. ஒற்றை பனைமரத்தோட வேறு வடக்க போகிற வேறு வந்து எடுத்து வந்து மை செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த தகுட்டில் நடு மத்தியில் கொஞ்சம் பேர் வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பேர் வச்சுக்கிட்டு நீங்கள் பூஜை வந்து முடிஞ்சு சித்தெல்லாம் நீங்கள் எடுத்து முடிஞ்சு இந்த எந்திரத்துக்கு வந்து ஒரு எலிச்சப்பட காவை வந்து கொடுத்து ஃப்ரேம் போடுறப்ப ஒரு ரூபாய் காயின் இருக்குது அந்த தகுடிக்கு பின்னால் வச்சு ஃப்ரேம் போட்டு எடுத்துகிட்டு வந்து இதோட அந்த பட்டா கத்தியோ அல்லது சிலையோ வச்சுருப்பீங்கல்ல, அந்த அந்த சிலைக்கு பக்கத்தில் இந்த எந்திரத்தை வந்து மாட்டி வச்சுக்கிங்க. இல்லை அந்த பட்டா கத்தி கீழே கூட அப்படியே சாய்ச்சி வச்சுக்கிங்க. தினந்தோறும் இதுக்கு நீங்கள் ஒரு 36 உருக்கள் தினந்தோறும் நீங்கள் வந்து காலை 36 மாலை 36 பூஜை செய்யும்போது தான் நீங்கள் உருக்களாகப்படுத்து போட்டுட்டு வந்தால் போதும். ஐயனாகப்பட்டது நல்லா சிறப்பாக உங்ககிட்ட இருப்பார். 36 முறை உருக்கள் ஒரு 4 வீதம் போட்டால் போதும். பூஜை முடிஞ்சு ஆனதுக்கப்புறம் இந்த பூஜை ஆகப்பட்டது நீங்கள் செய்ய வேண்டிய நேரமாகப்பட்டது நள்ளிரவு 12 மணிலேருந்து ஒரு 5 மணிக்குள்ளே இந்த பூஜை ஆகப்பட்டது நீங்கள் செய்கிறத பார்த்தீங்க. சித்தி எடுக்கிறதுக்கு மட்டும். அதுக்கு அடுத்து நீங்கள் சித்தெல்லாம் எடுத்து ஆனதுக்கப்புறம் தினந்தோறும் பூஜை பண்ணுறப்ப நள்ளிரவு பூஜை முடிஞ்சால் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா காலை பூஜை மாலை பூஜை மட்டும் பண்ணிக்கலாம். சரியா? பண்ணிக்கிட்டு இந்த 36 முறை தினந்தோறும் மந்திரத்தை ஜபிச்சுட்டு வந்தால் போதும். ஐயனாகப்பட்டது உங்களை எங்கேயும் விட்டு விலகி போக மாட்டாப்புல. இது ஒரு வந்து உடலில் வந்து இறங்கி அருள் வாக்கு சொல்லுவார். தியாகபில்லி சூனிய விஷயங்களை வந்து விலக்கி கொடுப்பாரு. கணவன் மனைவி ஒற்றுமையை வந்து அதிகரித்து கொடுப்பாரு. தகாத ஒரு விஷயங்களை வந்து பிரித்து கொடுப்பாப்புல. எந்த ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் வந்து விபூதியோ அல்லது எரிஞ்சு மந்திரிச்சு கொடுத்தாலும் அந்த காரியங்களாகப்பட்டதை அப்படியே இந்த முனியப்பனாகப்பட்டது நடத்தி கொடுப்பாரு. சரிங்களா? நடத்தி கொடுப்பாரு. அந்த காரியங்களில் வந்து தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சொன்ன வாக்குகளாகப்பட்டது அப்படியே பலிதம் ஏற்படும். பொய்ன்ற ஒரு விஷயங்களுக்கே வந்து இடம் இருக்காது இந்த முனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும். சரியா? இந்த முனீஸ்வரனுக்கு வந்து நீங்கள் கரெக்டான அந்த காரியங்களாகப்பட்டு ஜெயம் ஆயிடுச்சானாக்க முனீஸ்வரனுக்கு தேவைன்னா உதிரபலியாகப்பட்டது ஆடோ கோழியோ பன்றியோ வந்து அவருக்கு நீங்கள் நேர்த்திக்கடன் சொன்னாக்க, இப்போ ஒரு பிரச்சனைக்காக வந்திருக்காங்க, அந்த பிரச்சனை சரியாயிடுச்சுனாக்கா அவங்களுக்கு உண்டான பூஜைகளாகப்பட்டது இந்த ஆடோ கோழியோ பன்றியோ ஒரு உதிரபலியை வந்து கொடுத்து ஐயனுக்கு ஒரு பூசையாகப்பட்டது போட்டு உதிர சாப்பாடு சொல்லுவாங்கல்ல, உதிர சாப்பாடாகப்பட்டது போடுங்க. ஐயனாகப்பட்டது மனப்பூர்வமாக வந்து ஏற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு ஐயனாகப்பட்டவர் கட்டி காமந்தம் பண்ணுவார். அவரை வச்சு வழிபாடு செய்கிற உங்களுக்கும் நல்ல ஒரு வருமானங்களை வந்து கொடுப்பாப்புல. நல்ல அதிர்ஷ்டங்களையும் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கைகளும் வந்து முனியப்பனாகப்பட்டவர் அமைச்சு கொடுப்பாப்புல. நீங்கள் வந்து எங்கேயும் அலைஞ்சி தேடி ஒன்றும் போக தேவை கிடையாது. முனீஸ்வரனை வச்சு வழிபாடு செய்கிறவங்க, கருப்புசாமி வச்சு வழிபாடு செய்கிறவங்க, சுடலை மாடன் வச்சு வழிபாடு செய்கிறவங்க, மதுரை வீரன், இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் வந்து வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க எங்கேயுமே அழிஞ்சு பணம் காசுக்கோ நகை நட்டுக்கோ வண்டி வாகனத்துக்கோ சாப்பாட்டுக்கு எங்கேயும் அழிஞ்சு போக தேவை கிடையாது. அதுவே தானாக வீட்டுக்கு வந்து சரி ஏதாவது ஒரு வகையில் வீட்டுக்கு வந்து சேரும். நிறக்க நம்ம கையில் பணமாகப்பட்டது தங்கும். அந்த அளவுக்கு தெய்வங்களாகப்பட்டது நம்மளுக்கு துணையாகப்பட்டது நிற்கும். எந்த ஒரு பெரிய பெரிய விஷயங்களும் நீங்கள் பணம் காசு விஷயங்களுக்கு ஆசைப்படாமல் இருங்க. தெய்வங்கள் தானாக உங்களுக்கு பணம் காசு விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்க்கும். சரியா? அதனால் இந்த முறைகளாகப்பட்டது ரொம்ப அற்புதமான முறைகள். அதுக்குண்டான மந்திரங்களும் வந்து நல்லா ஒரு அனுபவ ரீதியான மந்திரங்கள் தான் எந்திரம் தான் கொடுத்துருக்கக்கூடியது. அதனால் சிறப்பான முறையில் வந்து வேலை செய்யக்கூடியதுங்க. அதனால் இந்த விஷயத்த வந்து தவறாக பயன்படுத்தி பாருங்கள். உங்களோட மாந்திரிக பூஜை விஷயங்களுக்கு இல்லைன்னா கூட உங்களோட குலதெய்வமாக கூட இருக்கலாம் அந்த முனியப்பன், அல்லது உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக கூட இருக்கலாம். அல்லது உங்களுக்கு தனிப்பட்ட முறைக்கு உங்களுக்கு பாதுகாப்புக்காக இந்த முனீஸ்வரோட சித்தி விஷயங்களும் உபாசன விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாக்கா ரொம்ப உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு. அதை தான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? மாந்திரிக பிரயோகங்கள் பண்ணுறல நாங்கள் செய்கிறோன்னா கூட உங்களோட பாதுகாப்புக்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் இந்த விஷயமா படுத்த ரொம்ப சிறப்பானதுன்னு நான் சொல்லிக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் அனைவரும் வந்து தவறாமல் இதை வந்து பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? நம்மளோட சேனலை வந்து தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அங்காளம்மனுக்கு உண்டான வீடியோ வந்து பதிவிடுறதா இருக்குது. தவறாமல் பாருங்கள். நம்ம சேனலை வந்து தவறாமல் இணைஞ்சிருங்க. போடக்கூடிய வீடியோக்களை வந்து எல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவோடு தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து போட முடியும். சரியா?
அதனால மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.